ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சண்டே எபிசோட் பற்றி தான் பேச போகிறோம். எல்லோரும் ரொம்ப என்ன சொல்கிறது, ஆர்வத்தோடு எதிர்பார்த்துட்ருக்க நம்ம சண்டே எபிசோடில் ஜாக் வந்தாங்களா, என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். எல்லோரும் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்ம ஸ்டார்டிங்லேருந்து போயிடலாம், என்ட்ரிலேருந்து போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே பூஸ்டப்பாக இருக்குது கைஸ். இவ்வளோ நாள் வந்து எப்படி பிபி கண்டஸ்டன்ஸ்க்குலாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி உங்கள் கூட நானுமே இந்த 106 டேஸ் வந்து இந்த பிபி ரிவ்யூ அப்படிங்கிறதுல விஷயத்தில் உங்கள் கூட ட்ராவல் பண்ணதில் எனக்குமே ரொம்ப ஹாப்பி. இதுக்கப்புறம் உங்களை எப்படி என்கேஜ் பண்ணுறது, இல்லை நான் உங்கள் கூட எப்படி கனெக்ட் ஆகிறது அப்படிங்கிறது என்ன பண்ணலாம் அப்படின்னு ஆல்ரெடி உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன். கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். எனக்கும் ஒரு சில ஐடியாஸ்லாம் இருக்குது. மூவி ரிவ்யூ பண்ணலாமா, இல்லை வேறு ஏதாவது டிபேட் ஷோஸ் பண்ணலாமா, இல்லை பிபி அல்டிமேட்டும் எதை வரப்போதா என்னன்னு சரியாக தெரியல. அது வரும் அப்படின்றாங்க. வந்தால் அதுவும் கண்டிப்பாக நம்ம பேசுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் எனக்கு கொடுத்த எல்லா சப்போர்ட்டுக்கும், எல்லா சப்போர்ட்டர்ஸ்க்கும், அந்த கமெண்ட்ஸ்க்கு ஆகட்டும், என்னை பூஸ்டப் பண்ணதாகட்டும், இல்லை என்னோட தாட்ஸ் ஒத்து போகிற நிறைய ஃபேன்ஸ், பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், மேடம், சார் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். இது எனக்கு ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா என்னாலேயும் முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு வந்து சரி நம்மளும் தான் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு யோசிக்கும் போது ஃபஸ்ட்டு 1 வீக் கொஞ்சம் எப்படி ட்ரை பண்ணுறதுன்னு கன்ஃபியூஷன்ஸ் இருந்தாலும், அதுக்கப்புறம் உங்கள் கிட்டேருந்து வர கமெண்ட்ஸும், இல்லை உங்கள் கிட்டேருந்து வர அந்த பாசிட்டிவ் வைப்ஸு, அதுக்கப்புறம் அதில் வர லைக்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு வீடியோவும் போடும்போது அதுக்கான அந்த ஃபீட்பேக்ஸ் வரும்போதுமே சரி இது ஓகே இப்படி அப்படின்னு சொல்லி என்ன நானே கொஞ்சம் மிஸ்டேக்ஸை மாற்றிக்கிட்டோ இல்லை மிஸ்டேக்ஸ் பண்ணியுமே நான் வந்து ரிவ்யூ பண்ணது வந்து எனக்குள்ளே என்ன இருக்குது, இல்லை நான் எப்படி இந்த ப்ராசஸை கொண்டு போகணுன்னு ஒரு கிளாரிட்டி கிடைக்கிற பட்சத்தில் அது கண்டிப்பாக உங்களால் மட்டும்தான் எனக்கு கிடைச்சதுன்னு சொல்லணும். அதுக்கு லாட்ஸ் ஆஃப் தேங்க்ஸ் கைஸ். ஸோ நம்ம இன்றைக்கான ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாக் வந்தாங்க பண்ணாங்க, அதில் நம்ம தனி எபிசோடாகவே போடுவோம். ஏன்னா நம்ம குயினோட எபிசோடு இல்லைங்களா, அது நம்ம தனியாக போடுவோம். இப்போ வந்து வெல்கம் டு தி கிராண்ட் ஃபினாலே ஆஃப் BB8 ஆரம்பிக்கலாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஏன்னா ஆல்ரெடி ஆப்வியஸாக நம்மளுக்கு தெரியும் டைட்டில் வின்னர் யார் அப்படின்னு. அதே மாதிரி ரன்னர் அப் யார் வருவாங்கன்னு ஒரு க்யூரியாசிட்டி இருந்தது. எனக்குமே வந்து எங்கே விஷாலுக்கு கொடுத்துட்டு போகிறாங்களோ அப்படின்ற மாதிரி இருந்தது. ஒரு வழியாக அது வந்து சௌந்தர்யா கிடச்சிது. இது வந்து இதுக்கு நம்ம வந்து ஆடியன்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லவா, சௌந்தர்யா ஃபேன்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லவா, சௌந்தர்யா பிஆருக்கு தேங்க்ஸ் சொல்லவா அப்படின்லாம் யோசிக்கிறத விட விஜய் சாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து விஷால் வந்து அஃபிஷியலில் விஷால் தான் ஓட்டிங்கில் இருக்கிற மாதிரியும், அன்அஃபிஷியலாக நம்மளுக்கு ஸ்டார்டிங்லேருந்தே தெரியும் சௌந்தர்யா தான் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அஃபிஷியல் ஓட்டிங்கில் விஷால் வந்திருக்காரு அப்படின்போது டீமோட சப்போர்ட் தான் அவருக்கு ஆப்வியஸாக இருக்குன்னு நம்மளுக்கே தெரியுமே. அதனால் அப்படியே இப்போ தான் வந்து அஃபிஷியல் ஓட்டிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி டீம் ஒன்று பண்ணிட்டுருக்காங்க. பட் ஆனால் அந்த டைமில் சௌந்தர்யாவை கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ரொம்பவே எஃபோர்ட் போட்டு தன்னுக்கான ஒரு விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விஜய் சார் வந்து இந்த இடத்துல எடுத்து வச்சு, அதை அவர் எடுத்து வச்சதோட பெர்ஸ்பெக்டிவ் நிறைய இருக்கலாங்க. என்ன சொல்கிறது, ஒரு மேல் கண்டஸ்டண்ட்டை வின்னராக பண்ணுறோம், அட்லீஸ்ட் ஒரு ஃபீமேல் கண்டஸ்டன்ஸை ரன்னர் அப்பாவது பண்ணணும் அப்படிங்கிறதா இருக்கலாம். இல்லை விஷால் மாதிரி ஒரு பேட் எக்ஸாம்பிளை வந்து ரன்னர் அப்பா காமிச்சிட்டோன்னா இது வந்து சொசைட்டியோட ரெப்ளிகா அப்படிங்கிற இடத்துலேருந்து இந்த ஷோ பார்க்குறவங்களுக்கு இது ஒரு பேட் எக்ஸாம்பிள் ஆகிடும் அப்படிங்கிறதாவும் இருக்கலாம். இல்லைனா அவருக்கு பர்சனலாக இல்லை சௌந்தர்யா கிட்ட வந்து ஒன்று ஜாக்லின் வந்திருக்கணும், ஜாக்லின் இல்லை சரி பவித்ரா வைக்கலாம் ஃபீமேலாக அப்படின்னாக்கா பவித்ராக்கான ஓட்டிங் இல்லை அப்படின்னு சொல்கிற இடத்துல அப்போது சௌந்தர்யாவோடது அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்துருக்கோம். ஒன்றுமே பண்ணலன்னு சொன்ன சௌந்தர்யா இப்போ எந்த அளவுக்கு பண்ணுறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கும் புரிஞ்சிருக்கு, நம்மளுக்கும் புரிஞ்சிருக்கு. அப்படின்னும் போது பேச ஆரம்பித்ததாகட்டும், இல்லைனா ஒரு விஷயத்தில் அவங்களுக்கான கிளாரிட்டி அவங்க கொடுத்ததாகட்டும், இல்லை தங்களை தானே ஒரு அவங்க உள்ளே வந்தப்பவே அந்த ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் டவுனாக தான் அவங்க உள்ளே வந்தாங்க, அந்த வாய்ஸை வச்சு வந்தாங்க அப்படின்னும் போது இப்போ அதை அவங்க பூஸ்டப் பண்ணதாகட்டும், இல்லை பேசவே இல்லைன்னு சொன்ன சௌந்தர்யா இப்போ நான் தான் நிறைய பேசுகிறனோ இந்த வீட்டில் அப்படின்னு அவங்களே யோசித்த விதமாகட்டும். ஸோ அவங்களுக்குள்ள அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குன்ற பட்சத்தில் மேல் ஒருத்தர் ஃபீமேல் ஒருத்தர்னு வச்சா இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லை ஜாக்லின் விஷயத்தில் ஜனங்க கிட்ட இருந்த ஒரு அதிருப்தியை வந்து அவங்களுக்கு அந்த ஒரு மாதிரி திருப்தி இல்லாமல் இருந்தது இல்லைங்களா, அதை வந்து இந்த விஷயத்தில் சரி பண்ணலாம், இன்னொரு ஃபீமேல் கண்டஸ்டண்ட்டை கொண்டு வந்து அப்படிங்கிற விதமாகவும் அது இருந்திருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஆல் இஸ் வெல் அப்படிங்கிற மாதிரி விஷால் வரல அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். சௌந்தர்யா வந்தாங்க, சரி ஓகே விஷால் சௌந்தர்யா டிசர்விங்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக டிசர்விங் தாங்க. ஒரு வேளை டைட்டில் வின்னருக்கு அவங்க சௌந்தர்யா சொல்லியிருந்தா நானே சொல்லியிருப்பேன் ஓகே அவங்க செகண்ட் தேர்டுக்கு தான் அப்படின்னு. ஏன்னா அந்த இடத்துக்கு ஒன்று முத்து இல்லை ஜாக்லின் மட்டும்தான் டிசர்விங். பட் ஆனால் ரயானும் வந்து டிசர்விங் தான் அப்படின்னு சொன்னாலுமே ரயானுக்கான ஓட்டிங் அப்படின்னும் போது இவங்க தான் ஸ்டார்டிங்லேருந்தே முத்து எதிர்க்கிற யாரையுமே உள்ளே வைக்கிறது இல்லையே. அப்படின்னும் போது அது ஸ்ட்ராங்காக எதிர்த்த ரயான் ஆகட்டும், இல்லை ஸ்ட்ராங்காக எதிர்த்த ஜாக்லின் ஆகட்டும், அதில்
ஒரு பொண்ணு கண்டிப்பாக முத்து எதிர்த்து வின் பண்ணதை காட்டிடவே கூடாதுன்றதுல ரொம்ப கான்ஷியஸாக இருக்காங்களே அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் ரயானையும் செகண்ட் தேர்டு கொண்டு வந்திருக்கலாம். பட் ஆனால் அவங்களுக்கான விஷயத்தில் அட்லீஸ்ட் சௌந்தர்யாவையாவது கொண்டு வந்தாங்களா அப்படின்னு ஒரு விஷயம் வந்திருக்கலாம். நான் சொன்ன மாதிரி 2 மேல் கண்டஸ்டன்ஸில் டாப் 2ல காட்டுறதை விட அதில் ஒருத்தர் ஃபீமேல் ஒருத்தர் மேல் அப்படின்னு வரும்போது சௌந்தர்யாவை காட்டுறதுக்கான ஆல்ரெடி சௌந்தர்யாக்கான ஓட்டிங் இருக்குது அப்படின்னும் போது அது ஆப்வியஸாக அவங்க வந்து கொண்டு வந்திருக்கலாம். எந்த பெர்செப்ஷன் எப்படி இருந்தாலும் சௌந்தர்யா ரன்னராக வந்ததில் எனக்குமே ஹாப்பிங்க. முத்து வினராக வந்ததை விடவும் சௌந்தர்யா ரன்னராக வந்ததில் எனக்குமே ஹாப்பி. எப்படி இருந்தாலும் ஒரு ஃபீமேல் வந்த இடத்துலையும் இல்லைனா வந்து இந்த ஷோவை அட்லீஸ்ட் இப்படியாச்சும் கொண்டு போனீங்களே, ஒரு வின்னர் ஒரு ரன்னர். ஏன்னா டாப் 1 டாப் 2ன்னும் போது அந்த கையை தூக்கி காமிப்பாங்கன்னும் போது டாப் 3 உள்ள டாப் 3ன்னு சொன்னால் என்ன, செகண்ட் ரன்னர் அப்னு சொன்னால் என்ன, இல்லை டாப் 2க்குள்ளே வரலன்னு சொன்னால் என்ன, டாப் 3க்கான வேல்யூ என்ன நம்மளுக்கு போன சீசன்லேயே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா மாயாக்கு டாப் 3 தான் கொடுக்கும்போது அது கொடுத்தா என்ன கொடுக்கலனா என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அப்படின்னும் போது எங்கே அந்த இடத்துக்கு சௌந்தர்யாவை தள்ளிடுவாங்களோ அப்படின்னு எனக்குமே ரொம்ப யோசனையாக இருந்தது. பட் ஆனால் செகண்ட் வந்ததில் அவங்களுக்கு ஒரு ரெக்கக்னேஷன் கிடச்சிது, ஃபீமேல் கண்டஸ்டண்ட்டுக்கு ஒரு ரெக்கக்னேஷன் கிடச்சிது. அப்படிங்கிறது இடத்துல எனக்கு ஹாப்பி தாங்க. ஸோ வந்து எபிசோட் ஸ்டார்ட் ஆகும்போது விஜய் சார் வந்து ரொம்ப மாஸ் என்ட்ரி கொடுக்குறாரு, காரில் வராரு. அவரோட அந்த ரெட் சூட்டு அந்த ரெட் ட்ரெஸ் அது எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் 2 கண்டஸ்டன்ஸாக உள்ளே வந்ததே நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாரோட என்ட்ரியுமே ரொம்ப நல்லா இருந்தது. அது மியூசிக்கோட அவங்களோட அந்த கோட் வேர்டுன்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா, அந்த கேம் ஆடும்போது அவங்கவுங்களுக்கான தக் லைஃப் மூமெண்ட்ஸ்னு அந்த வேர்ட்ஸை சொல்லி அந்த ஒரு வேர்ட்ஸோட அதை வந்து கேமராமேன் வந்து நல்லா எடிட் பண்ணி அந்த மியூசிக்கோடு அதை உள்ளே அவங்க கொண்டு வந்து டான்ஸ் ஆடிட்டு உள்ளே வந்த விதம் கொஞ்சமே கிராண்ட் ஃபினாலே அப்படிங்கிற ஒரு வைபை கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். இதில் ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆனது தீபக்கும் மஞ்சரியும் தான். தீபக் மஞ்சரி எப்படி முட்டிட்டு இருப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். கேப்டன்ஷிப்பில் அவர் வந்து கேப்டனாக பேசுகிறேன் தீபக்கா பேசலன்னு சொன்னதாகட்டும், திஸ் இஸ் ட்ரிகரிங்னு மஞ்சரிக்கும் தீபக்கும் நடந்த அந்த விஷயமாகட்டும், அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் சீனியர் ப்ராடக்டாக தீபக் மட்டும்தான் இருக்கலாம்னு நினச்சாரு. திடீர்னு நடுவில் ஒரு போட்டியாக மஞ்சரி அந்த இடத்துக்கு வந்தோடனே அவரால் ஒத்துக்க முடியல. ஆனால் ஒரு ஸ்டேஜில் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னும் போது சரிம்மா ஒத்துக்கிறம்மா அப்படிங்கிற இடத்துல போனால் போட்டோன்னு யூரா கொடுத்தாரா இல்லை அவங்க எடுத்துக்கிட்டாங்களா, எனக்கு தேவை என் பொசிஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்களான்னு தெரியல. ஏதோ ஒரு வகையில் இப்போ வந்து 2 பேருமே உள்ள என்ட்ரி ஆனதில் 2 பேருமே அவங்கவுங்களுக்கான பங்களிப்பு அதை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுல அன்டவுட்லி நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ தீபக் மஞ்சரி உள்ள என்ட்ரி ஆனாங்க. அதுக்கப்புறம் ஆனந்திக்கும் ரவி சாருக்கும் உள்ளேயும் சரி வெளியில் அவர் வந்து சொன்ன இடத்துலையும் அந்த ஸ்பேஸ்லலாம் அவர் கொடுத்த இன்டர்வியூலையும் சரி, திருப்பி உள்ளே போகும்போது சௌந்தர்யா ஆனந்திக்கு எதிராக உசுப்பேற்றி விட்டதும் சரி, எப்பயுமே ஸ்டார்டிங்லேருந்தே ஆனந்திக்கு ஒரு விஷயம் ரவி சார் கூட ஒத்து போகாமே இருந்தது. அவர் விஷ பாட்டில்னு வெளியில் வந்து நிறைய பேர் அவங்கள சொன்னதுக்கான ரீசன் கூட ரவி சார் எதையோ நாங்கள் உள்ளே கிளப்பி விட்டது தான். ஏன்னா அந்த 1 வீக் உள்ளே இருக்கும்போது ஆனந்தி ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாங்க போல இருக்கு ரவி சாரை. ஏன்னா அவருக்கான அந்த ஹெல்த் இஷ்யூஸில் அவருக்கு சாப்பாடு கொடுக்கறது செய்கிறது எல்லாத்தையுமே முத்துக்குமரன் தான் பார்த்தாரு. அந்த இடத்துல ஏதோ ஒன்று அவருக்கு ஆப்போசிட்டாவோ இல்லைனா அவருக்கு அதை செய்யணும் அப்படிங்கிற இடத்துல ஆனந்தி ஏதோ சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. அது எனக்கு சரியாக தெரியல. அந்த கான்ட்ரவர்சினாலே முதல்லேருந்து முத்துக்குமரனை பிடிச்ச மாதிரியும் கேர்ள்ஸ் டீமில் ஆனந்தி கிட்ட அவர் கோத்தை காட்டுற விதமும் முதல்லேருந்தே வெளில வந்துகிட்டே தான் இருந்தது சோஷியல் மீடியாவில். அதை வந்து உள்ளேயும் வந்து அவர் ஏதோ ஒரு இடத்துல காட்டிட்டு தான் இருந்தார். ஏன்னா சௌந்தர்யா உசுப்பேற்றும் போதுமே விஷாலை வந்து குறை சொன்ன நீ வந்துட்டு உனக்கு ஆனந்தி கிட்ட வந்து உனக்கு வந்து நீ ஆனந்தி வந்து உங்ககிட்ட அதாவது எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் ஆனந்தி உள்ளே போகும்போது சௌந்தர்யா உங்ககிட்ட நல்லா பேசினாங்களா, ஆனந்தி உனக்கு ஹக் கொடுத்தாங்களா, பேசினாங்களா அப்படின்போது ஏன்னா வெளில ஆனந்தி இன்டர்வியூவில் சௌந்தர்யோட பிஆர் பற்றி பேசியிருப்பாங்க, இல்லை எனக்கு அதை பற்றி பேச இஷ்டம் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் உள்ளே வந்து ஜஸ்ட் லைக் தட் எல்லாருக்கூடையும் க்ளோஸாக இருக்க மாதிரி இருந்தால் எது உண்மைன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யாவை ஆனந்திக்கு எதிராக உசுப்பேற்றி விட்டுருப்பாரு. ஸோ ஆனந்தி கிட்ட அவருக்கு ஒரு 2 பேருக்கு ஒரு கோல்டு வார் இருந்துகிட்டே இருக்க பட்சத்தில் அவங்க 2 பேரையும் சேர்த்து தான் உள்ளே விட்டுருக்காங்க. ஆனந்தி வந்து அவங்க வந்து சொன்னது வந்து கேட்க முடியாதுன்னு ஏதோ ஒரு டைலாக் சொல்லியிருப்பாங்க போல். ஸோ அதை வந்து சொன்னதாகட்டும். ஏன்னா ரவி சார் பண்ண ஃபஸ்ட்டு ப்ராங்க்ல ஆனந்தி ரொம்பவே கான்ட்ரவர்சியில் மாட்டியிருப்பாங்க. அவங்க அதுக்குள்ளேயே வரல அப்படின்னு. ஏன்னா அவங்க சொல்லியிருப்பாங்க எனக்கு அது நடிப்புன்னு தோணுச்சு அதனால் போகல அப்படின்னு. அதே மாதிரி ரவி சார் வந்து ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாதுன்னு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் விமன் ஆட்டிடியூட் ஏதோ ஒரு சென்டென்ஸ் சொல்லியிருப்பேன், எனக்கு அது கிளியராக கேட்கல. ஸோ அவரோடது அந்த தக் லைஃப்னு அது போட்டு இவங்களுக்கான இந்த சென்டென்ஸையும் அவருக்கான அந்த சென்டென்ஸையும் சொல்லி உள்ளே விட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜெஃப் அன்ஷிதா விட்டாங்க, அதாவது அக்கா தம்பியை விட்டாங்கன்னு சொல்லணும். அக்கா தம்பியை விடுற இடத்துல அன்ஷிதா வந்து எனக்கு உங்க கூட பேச இஷ்டம் இல்லை அந்த டைலாக்கு, நடிக்காத முத்து அப்படின்னு சொன்ன டைலாக்கு. அதுக்கப்புறம் ஜாக்லின் கிட்ட சொன்னது எனக்கும் கோவம் வரும் ஜாக்லின் அப்படி அந்த ஷர்ட்டை கழட்டி போட்டு அவர் கேப்டன்சியில் ஒன்று பண்ணுவார் இல்லைங்களா அது. அப்புறம் வந்து ஆர்னவ் வர்ஷினி வந்து ஆல்ரெடி ஒரு டைலாக் என்ட்ரி ஆகும்போதே சொல்லியிருப்பாங்க ஃபஸ்ட்டு இன்ட்ரோலேயே நான் சொல்லியிருப்பேன், அதை பொறுத்தார் பூமி ஆழ்வார்னா பொறுக்காதவர் பொறுக்கி அவர்னு ஃபஸ்ட்டே அவங்க வந்து அந்த மேனஸ் அந்த ஒரு
இவர் சொல்வார் தீபக் அடிக்கடி அந்த ஸ்டேஜ் அந்த இதுக்கான டெக்கோரம் இல்லாமல் அந்த மாதிரி ஒரு வார்த்தையை அவங்க ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆகும்போதே அது சொன்னது எனக்குமே பிடிக்கல தான். ஒரு அழகான திருக்குறளை வந்து இவங்க இப்படி ஒரு மாதிரி வந்து அதை வந்து அவமானப்படுத்தியிருக்க வேண்டாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பட் ஆனால் அவங்க அதை சொல்லியிருப்பாங்க. இப்போ அதுதான் அவங்களுக்கான ட்ரெண்ட் கோட் வேர்டாகவே இருக்குது அப்படின்னும்போது ஓகே, அவங்கவுங்களுக்கான புரிதல் அது அவங்கவுங்களுக்கான விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதை தான் இன்றைக்கி அவங்க என்ட்ரி ஆகும்போதுமே போட்டாங்க. அதுக்கப்புறம் ஜால்ராஸ் பாய்ஸ் டீம்ல ஜால்ராஸ் அப்படின்னு சொன்னால் அந்த ஜால்ரா தான் அவருக்கான தக் லைஃபு. அதுக்கப்புறம் வந்து அருண் சுனிதா, அருண் வந்து டபுக்கு டப்பா முத்துவை சொன்னதாகட்டும். அதுக்கப்புறம் வந்து சுனிதா வந்து சொன்னது அந்த மண்டையில் ஒன்றும் இல்லை, அந்த ஹிந்தி வேர்ட் காலி திமாக்கா ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. சாரிங்க நான் தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருந்தா சாரி. ஸோ அந்த வேர்டை போடுறாங்க. அதை வந்து வர்ஷினியை பார்த்து அவங்க சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா, அதுக்கு அர்த்தம் வந்து மண்டைக்குள்ளே ஒன்றும் இல்லை மூளை இல்லை அப்படின்ற மாதிரி வர்ஷினியை சொல்லியிருப்பாங்க. அதுக்குள்ளே வந்து சுனிதா வர்ஷினியுமே சண்டை போட்டிருப்பாங்க எக்ஸ் கண்டஸ்டன்ஸாக வரும்போது. இது ஒரு பக்கம் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு வேறு யார் ஒன்றா வந்தாங்க, ரஞ்சித்தும் ரயானும். ரஞ்சித் வந்து அவரோட கேப்டன்சி சொல்லியிருப்பாருங்களா, ஐ எம் நாட் ஏ ரைடர், நான் ரைடராக இருந்தால் குச்சி உங்களை மாடு மாதிரி நினச்சிருந்தா அடிச்சிருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ ஐம் நாட் ஏ ரைடர் அது. அதுக்கப்புறம் ரியா வந்து அவங்கள வந்து விமர்சனம் பண்ணும்போது நான் பேசுறது தான் தப்புன்னா இப்போ நான் தப்புன்னா பிக் பாஸே தப்பு தான், பிக் பாஸ் இட் செல்ஃப் இஸ் ராங் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா மைக் கிட்ட போய். அந்த டைலாக் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு சிவாது தர்ஷிகாது இந்த 200% வந்துச்சு, 200% கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறது அது வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ராணுவும் சாச்சனாது வந்து ராணுவ வந்து என்ன சொன்னார், ராணுவ வந்து ஒரு இடத்துல சொல்லியிருப்பார் இல்லைங்களா, இந்த வீட்டில் கண்டென்ட் கொடுக்கலாம் ஆள் இருக்குது, தீபக் மஞ்சரி ஜாக்லின்லாம் இருக்காங்க, குழப்பறதுக்கு ஆள் இல்லை, அதுதான் நான் அப்படின்னு வரீங்களா அது. அதுக்கப்புறம் சாச்சனா வந்து எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன்ஸ் வரும் இல்லைங்களா அது. ஸோ இந்த மாதிரி ஆளுக்கு ஒன்று கொடுத்து எல்லாரையும் ரெண்டு பேராக உள்ள அமிச்சாங்க. இதில் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இதெல்லாம் கேமுக்காக அவங்க பண்ணது, இது ஒரு ஃபன்னு தான் அப்படின்னு நினச்சி மறந்துடுங்க அப்படிங்கிறத தான் அவங்க இன்டைரக்டாகவும் சிம்பாலிக்காகவும் நம்மளுக்கு சொல்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா அந்தந்த வேர்டு சொல்லி அவங்கவுங்க வந்து உள்ளே என்ட்ரி ஆகும்போது டான்ஸ் ஆடிட்டு வந்ததாகட்டும், அவங்கவுங்க வந்து யார் யாருக்கெல்லாம் கோல்டு வார் கான்ட்ரவர்சி இருக்கோ அவங்கவுங்க சேர்ந்து வந்ததாகட்டும், தீபக் மஞ்சரி ஆகட்டும், அப்புறம் வந்து அன்ஷிதா ஜெஃப்ரி அக்கா தம்பி அதை நம்ம கொண்டு வர முடியாது, அருண் சுனிதா க்ளோஸ் அதை கொண்டு வர முடியாது. பட் ஆனால் இவங்க சத்யா தர்ஷா அவங்களுக்குள்ளேயும் ஒரு சின்ன ஒரு ரொமான்ஸ் பாட்டு இருக்குது இல்லைங்களா, அதனால் சத்யா தர்ஷாவையும் உள்ளே விட்டாங்க. அது ஒன்று. ஆனால் வந்து கான்ட்ரவர்சி இருக்கவங்கள யார் யார் உள்ளே விட்டாங்க அப்படின்னு பார்த்தாக்கா வந்து முக்கியமாக தீபக் மஞ்சரியும் ஆனந்தி ரவி தான் அதுக்குள்ளே வந்தாங்க. மற்றவங்களாம் யாருக்கு க்ளோஸோ அவங்க கூட தான் வந்தாங்க. இது ஒன்று ஆச்சு. ஓகேங்களா. தர்ஷிகா வந்து ஜாக்லினை பார்த்து சொல்லலாம், அப்பா இன்னும் அப்பா வீடு இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா, அந்த டைலாக்கும் வந்துச்சு தர்ஷிகாது. ஸோ இப்படி தான் வந்தாங்க. இவங்க எல்லாம் வந்து உட்காந்து ஒரு வழியாக செட்டில் ஆகிட்டாங்க. அப்புறம் வந்து இன்றைக்கான ஸ்டார் யார் அப்படிங்கிற மாதிரி வந்து இவர் கேட்குறாரு விஜய் சார் வந்து உள்ளே வந்து கேட்டோன்னே எல்லோரும் ஒன்று சொல்கிறாங்க, கண்டஸ்டன்ஸு ஃபைனலிஸ்ட்டு அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லும் போது எல்லாமே ஃபெயில் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து அவர் சொல்கிறது ட்ராஃபி தான் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராஃபியை நம்மளுக்கு வந்து பாக்ஸ்லேருந்து எடுத்து காட்டுறாங்க. ட்ராஃபி தான் அப்படின்னு சொல்லி, ஏன்னா அந்த ட்ராஃபிக்காக தானே விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லி காட்டுறாரு. அதுக்கப்புறம் அதை வந்து ஓப்பன் பண்ணி அங்கே எடுத்து வச்சிடறாங்க. பார்க்கலாம் இது யாருக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்படி தான் எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது. சரி ஓகே, இப்படி எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஜாக்கோட என்ட்ரி இப்போ எப்படி வந்தது, எல்லாரும் வந்திருக்கீங்க யாரோ ஒருத்தர் குறையில அப்படின்ற மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு ஜாக் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சத்யாலாம் எழுந்து ஆமாம் சார் வரணும் சார்னு அப்படி இவர் பண்ணதெல்லாம் எல்லா ஊருக்கே தெரிஞ்சு போயிடுச்சு. இன்னும் ஏன்பா இந்த நடிப்பு உலகமகான் நடிப்படா சாமி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஜெஃப்ரிக்கெலாம் சுத்தமாக முகமே இல்லைங்க. ஓகேங்களா. பேருக்காச்சும் சத்யா வந்து வாய் வார்த்தையும் ஒன்று சொன்னார், ஜெஃப்ரிக்கெலாம் அதை சொல்லக்கூட வாய் வரல அப்படின்ற மாதிரி தான் தெரிஞ்சது. மாட்டிக்கிட்ட பங்கு அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி தான் ஒருத்தர் முகத்தில் ஒருத்தர் பார்த்துக்கிட்ட மாதிரி இருந்தது சத்யாவும் ஜெஃப்ரியும். ஸோ வந்து ஜாக் அப்படின்னு சொல்லும்போது கூப்பிட்டுலாமா அப்படின்னு சொல்லி ஜாக் என்ட்ரி வராங்க. ஸோ நம்மளும் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம குயினோட அந்த என்ட்ரி எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பேசுவோங்க. தேங்க்யூ.